பேப்பரும் பேனாவும் வச்சுதான் கவிதை எழுத முடியுமா? உங்க கடையில நீங்க கவிதைலாம் எழுதி விட மாட்டீங்களா என்ன? எனக்கு கவிதை எழுதணும், அதனாலதான் இன்னைக்கு நான் உங்க கடையை விசிட் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்மகிட்ட வந்து ஒருத்தர் சொல்லுங்க. அப்படி ஒரு என்ன கவிதையை கொண்டு வந்திருக்காருன்னு வீடியோ. வணக்கம் பிள்ளையா, இது தூத்துக்குடி பச்சை குதிரை கடையில இருந்து இன்னைக்கு நம்மளோட கஸ்டமர் ஒரு கவிதையோட தான் வந்திருக்காங்க. என்ன கவிதை சொல்லுங்க, டாட்டு பண்ணி விட்டுருவோன்னு கேட்கும்போதுதான் நான் கவிதை எழுதுறதுக்காக என் காதலி பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருந்தேன். அவ கண்களை பார்த்து ஒரு கவிதை எழுதிடலான்னு பார்த்தேன். கடைசியில அவ கண்கள்ல கவிதை வரல, அவ கண்ணே கவிதையா இருந்துச்சு. அதனால அவ கண்ணையே டாட்டு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கடையை நான் இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கேன்னாங்க. நம்மளும் ரொம்பவே தெளிவா அந்த கண்ணுக்கு ஒரு உயிர் கொடுத்து அவங்க நினைவுகளோடு இருக்கிற மாதிரி, அவங்களோடய அந்த கண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி டாட்டு பண்ணி விட்டுருக்கோம். நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசம்பர் மந்த் வந்தாலே ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம கடையில ஆஃபரும் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த கண்ணை ஆஃபர்ல டாட்டு போட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த டாட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து பிரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பர்சனலாவே டிஎம் பண்ணி விடுறேன். ரொம்பவே பெஸ்ட்டான பிரைஸ்ல தான் டாட்டோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதுவுமே டாட்டோ பண்ணா நம்ம கடையை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. முக்கியமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க.